தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றையோடு சேர்த்து 3 நாட்களாக மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னமோ இந்த ஜல்லிக்கட்டையே இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி, இந்த திராவிட மாடல் தான் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்களோட படத்தை போட்டுக்கிட்டு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாடுகள் ஆரம்பித்து அடக்க வர்ற இளைஞர்கள் வரைக்கும் கட்டாயப்படுத்தி முதல்வர் துணை முதல்வர் கருணாநிதி படம் போட்ட பனியன்களை கொடுத்து அப்படி போடுறவனுக்கு மட்டும்தான் உரிமைன்ற இடத்த கொடுத்து இவ்வளோ அதுலேயும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கொடுமைன்னு தெரியல. இது என்னைக்கு இதுக்கு விடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஜல்லிக்கட்டுன்றது இந்த 3 இடங்கள்லையும் அங்கே உள்ள இந்து கோயில்களோட திருவிழாவாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயத்தை மாற்றுறதுக்காக இவன்களா கொண்டு போய் கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம்னு ஒன்று பல கோடியை கொட்டி கட்டி அங்கே நடத்துறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நகட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 கோயில்களை மையப்படுத்தி ஆரம்பித்த அந்த ஜல்லிக்கட்டு அறிவிக்கும் போதும் செய்திகள்லையும் அந்த கோயில் பெயரில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை திருப்பி பயன்படுத்தலாம். அதன் மூலியமாக மக்களுக்கு இதுக்கான உண்மையான இந்த ஜல்லிக்கட்டுக்கு உரிமைதாரர்கள் சனாதனவாதிகள் தான்றது தெரியணும். அதை விடுத்து இவங்களா படத்தை போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு இவங்க தான் 500 மாடு அடக்கினவை மாதிரி 1000 மாடு வளர்த்தவை மாதிரி இவ்வளோ ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டுறானுங்க. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு மாடையும் குழந்தை மாதிரி வளர்க்குறதுக்கு எவ்வளவு பெரிய யானையை கட்டி தீனி போடுபாருன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அதுக்கு இறைய போட்டு பயிற்சி பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த காளை வளர்ப்பவர்கள் இதை பற்றி பேச முடியாமல் வாய்ப்பூட்டு மாதிரி போட்டு லாக் பண்ணி வைக்கிறான். அதை மீறி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் டோக்கன் கொடுக்கறது இல்லை. 3 இடத்துலையும் இந்த 3 இடத்துலையும் ஊரு தானே நடத்திக்கிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக ஜல்லிக்கட்டு. இதில் எதுக்கு அரசியல் நுழையுது? இது பெரிய கொடுமையான விஷயம். அந்த ஊரே நடத்தினா ஊருக்குள்ளே இருக்கிற மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல பங்கு பெற வைக்கிறது, அடுத்தபடியாக வெளியூர்ல இருந்து வர்ற மாடுகளுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்கறது, அதை எத்தனை நாள் வேணுமாலும் நடத்துறது, எவ்வளோ நேரம்னா நடத்துறது முடிவாகணும். நீயா காவல்துறை பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்கணும். அதை விடுத்து ஆக்கிரமிச்சு காவல்துறையை வச்சும் அரசியல்வாதியை வச்சும் ஆட்சியாளரை வச்சும் ஆக்கிரமிச்சு திமுக ஸ்டிக்கரை ஒட்டுற இந்த வேலையை இதோட விட்டு தொலைங்க.